வேண்டல் செய்வோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாது எங்களுக்கு நல்வினை செய்து கொண்டே இருக்கின்ற எங்கள் தாயும் தந்தையுமான நல்ல கடவுளை உம்மை போற்றுகிறோம். உம்முடைய கிருபைகளை எங்கள் மீது எப்பொழுதும் பொழிகிறீர். உமது இரக்கத்தினால் மடிமுடி சூட்டுகிறீர். ஒவ்வொரு நாளையும் நீர் எங்களுக்கு சிறப்பாக்கி தருகிறீர். அதற்காக உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் ஒன்றிணைந்து இந்த வழிபாட்டில் உம்மை பார்க்க உம்முடைய திருவுள சத்தத்தின்படி எங்களை அர்ப்பணித்து உமது திருவார்த்தைகளை எங்கள் உள்ளங்களிலே பதித்து வைக்க உம்முடைய தூய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர நீர் எங்களுக்கு அருத்தருமாறு மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையும் இரக்கமும் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பேரருள் எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். இந்த வழிபாடு முழுவதும் உமது அன்புக்குள்ளாக நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம். வாழ்வு தருகிற நல்ல கடவுளே, ஆமேன். இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் திரியேக கடவுளின் திருப்பெயரிலே வாழ்த்துகின்றேன். கடவுளுக்கு மகிமை உண்டாகும்படியாகவும் இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் பாமாலைகளில் 46வது பாடலை பாடுவோம். இம்மானுவேலே வாரும் என்ற பாடலை அவரும் இணைந்து பாடலாம். பாமாலை 46. வாசலை
கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையாகிய கடவுளாலும் திருமைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவுள். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வவல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறவர்கள், வஞ்சித்துக் கொள்கிறவர்கள், உண்மை இல்லாதவர்கள் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிடும் பொழுது நாம் மிகுந்த இரக்கம் பெறுவோம் என்றும் திருமறை நம்மை வலியுறுத்துகிறது. நம்மை தூய்மைப்படுத்தவும் நம்மை புதுப்பிக்கவும் அவரே நம்பத்தக்கவரும் நீதியுள்ள கடவுள் என்பதை நமக்கு திருமறை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய பாவங்களை அமர்ந்திருந்து நம்மை நாமே சோதித்தறிந்து ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத தலைமை குரு நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத தலைமை குருவை நமக்கு இருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு நாம் நம்முடைய பாவங்களை ஒன்று திரட்டி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு துணையாக முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழி அலைந்து போனோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்யும். செய்யத்தக்கலை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அதை செய்து வாக்குத்தத்தன்படி நிர்பாக்கியமல்ல குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிட எங்கள் மேல் பொறுமையாக பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவராக நடந்து வர எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். அனைத்து வல்லமைகளும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் உடைய ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நம்ம கட்டளை வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கான காலத்தையும் தம்முடைய தூயாவின் கிருபையும் தேர்தலையும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் சகரியா 2ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியம் முதல் 13ஆம் வாக்கியம் வரை. சகரியா 2ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியம் முதல். ஓகோ, நீங்கள் எழும்பி வட தேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமையுண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்.
இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். மாம்சமான சகலமான பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல் என்றார் என்பதே. படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் திருமறை பாடம் படித்து முடித்தாயிற்று. கடவுளே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அத்தியாயம் 12ஆம் வாக்கியம் முதல் 24ஆம் வாக்கியம் வரை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அத்தியாயம் 12ஆம் முதல் 24ஆம் வாக்கியம் வரை. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருக்கிறது உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தமும் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் திருமறை பாடம் படித்து முடித்தாயிற்று. கடவுளை முக்கிய மகிமை உண்டாவதாக. முறைமுறையாக சங்கீதம் படிக்க அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 1 முதல் 15 வரை. சங்கீதம் 50 1 முதல் 15 வரை. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்னி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்ளுவதில்லை. மலைகளிலுள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளையெல்லாம் என்னுடையவைகள். நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ?
ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 27 வரை. யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதுமன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை அன்பின் கடவுளை மீண்டுமாக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களோடு உரையாடுகிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களை வழிநடத்துகிறீர், உமது வார்த்தைகளால் எங்களை நிரப்புகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் மீண்டுமாக உமது வார்த்தைகள் மூலமாக நாங்கள் போதிக்கப்பட, எங்கள் உள்ளங்களில் அவைகள் தங்க கர்த்தர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று, இந்த நேரத்தில் நீர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று அருள்நாதர் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். அன்புக்குரிய மக்களை, உங்கள் அனைவரையும் திரியேக கடவுளின் திருப்பெயரை மீண்டுமாக வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய அருளும் ஆசிகளும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ரிஜாய்ஸ், த லார்ட் இஸ் நியர். மகிழ்ந்திரு, கடவுள் உன் அருகில் இருக்கிறார் என்று இந்த நாள் நம்மை அழைக்கிறது. எத்தனை இக்கட்டான சூழல்கள் இருந்தாலும் அதிலேயும்
மகிழ்ச்சி தருகின்ற கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய இன்றைய சூழல் அனைவருக்கும் வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்தாலும் கூட தொடர்ந்து 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 கடவுளின் பராமரிப்பு நம்மோடு இருக்கிறதை நாம் உணர முடியும். கடவுளின் வாக்குறுதிகள் மிக மிக சிறப்பானவை. அவைகள் நிறைவேற்றப்படுகிறவைகள், அவைகள் செயலாற்றி கொண்டே இருக்கிறவைகள். அவர் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். நீர் யார் ஆண்டவரே? நான் யார் என்று சொல்வேன், உம்முடைய பெயர் என்ன என்று விடுதலையின் நாயகரை பார்த்து விடுதலையின் திட்டங்களை செயல்படுத்தப் போகின்ற தலைவர் மோசே கேட்கின்றார். உம்முடைய பெயர் என்ன என்று துணிந்து கடவுளை பெயர் கேட்கின்ற அளவுக்கு அவர் முதன்மைப்படுத்தப்பட்டவர், பொறுப்பு பெற்றவர். அவர் கேட்கும்போது கடவுள் சொல்லுகிறார், மிக எளிமையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த இருக்கிறேன் என்ற வார்த்தை மிக மிக சிறப்பானது, வெற்றியை தரக்கூடியது. நீங்கள் மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை நமக்கு கட்டளை கொடுக்கின்ற வார்த்தை. நான் இருக்கிறேன் என்று சொல்லும்போதே மோசே செயலாற்ற துவங்கிவிட்டார். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் சரியாக பேச மாட்டேன் சாமி, பற்றி கவலைப்படாத, உன் சகோதரனை நான் வைக்கிறேன், நீ நான் சொல்கிறத அவன் கையில் அவன் வாயில் போட, அவன் சொல்லிடுவான் எல்லாத்தையும், நீ சும்மா கூட இரு, நான் உன்னுடனே இருப்பேன். அதுதான் வெற்றியின் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நாம் பார்க்க முடியும். ஒரு விளையாட்டுத்துறையை சார்ந்த பயிற்சியாளர், பயிற்சி கொடுக்கின்ற ஆசிரியர் தன் மாணவனை அல்லது தன் விளையாட்டுத் துறையிலே ஒருவனை திறமைப்படுத்த நினைக்கின்ற ஒருவர், ஓட்டப்பந்தயத்திலே அவனை வெற்றி காண செய்கின்ற பயிற்சி கொடுக்கின்ற ஒரு பயிற்சி கொடுக்கிறவர், போட்டியின் போது திகைத்து போன அந்த மாணவருக்கு, சார் நான் எப்படி ஓடுறதுன்னு தெரில சார், பயமாக இருக்குது அப்படின்னு, பயப்படாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். சைக்கிள் கற்று தருகின்ற தகப்பனார் தன் பிள்ளைக்கு சொல்வார், அப்பா பயமாக ஓடுறது, நான் இருக்கிறேன் ஓட்டு, அது வரைக்கும் ஓட்டிட்டு வா என்று சொல்வார். அந்த நான் இருக்கிறேன் என்பது ஏதோ இவர்களே சைக்கிளை கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கிறதோ, அல்லது இந்த பயிற்சியாளர் தனக்கு இந்த பெண்ணுக்கு பதிலாக அந்த மாணவனுக்கு பதிலாக தானே ஓடி அந்த எல்லைக்கோட்டை தொடுவதோ கிடையாது. எங்கே இருப்பீர்கள் அப்படின்னு கேட்டால் நான் இருப்பேன், அந்த ஆடுகளத்திலே ஒரு ஓரமாக நின்று கொண்டு உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பேன். அதனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன், நான் இருக்கிறேன், நீ ஓடேன். அவள்தான் கடவுள் இன்றைக்கும் நமக்கு சொல்லுகிறது, நான் இருக்கிறேன், நான் அருகில் இருக்கிறேன், நீங்கள் அகமகிழுங்கள் என்று சொல்லுகின்ற மிக சிறப்பான செய்தி. நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற செய்தி. இந்த பயிற்சியாளரோ தன்னுடைய பெற்றோரோ உடலில் இருக்கும்பொழுது எப்படி இந்த மாணவர் அல்லது அந்த பிள்ளை ஓடி வெற்றி பெறுமோ, எல்லைக்கோட்டை மிக உற்சாகமாக தாண்டி விடுமோ, அப்படியே அருகில் இருக்கின்ற கடவுளை நினைத்து கொண்டு அவருடைய உற்சாகத்திலும் அவருடைய செயலாக்கத்திலும் அவருடைய திட்டத்திலும் நாம் வெற்றி பெற அழைக்கப்படுகிறோம். அப்படி வெற்றி பெறுவதற்கு அந்த பிள்ளை எப்படியெல்லாம் அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்தாரோ, எப்படியெல்லாம் தன்னை பெற்றோர்கள் பயிற்றுவித்தார்களோ, அதையெல்லாம் முறைப்படி செய்யும்போது வெற்றி எப்படி நிச்சயமோ அப்படியே கடவுள் வாக்குறுதிகளை செயல்படுத்தும் போது நம்முடைய வாழ்வும் வெற்றியாக இருக்கும். நாம் மகிழ்ந்து களி கூற முடியும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மகிழுங்கள், கடவுள் அருகில் இருக்கிறார். பயப்படாதிருங்கள், கடவுள் அருகில் இருக்கிறார். வெற்றி காணுங்கள், அவர் அருகில் இருக்கிறார். இங்கே சகேரியா இறைவாக்குரைஞர் தன் மக்களுக்கு சொல்லுகின்றார். அவருடைய காலகட்டத்திலே பார்க்கும்போது சிறைப்படுத்தப்பட்ட பின்னால் இருக்கின்ற அந்த மக்களுடைய வாழ்வு, கிறிஸ்துவுக்கு முன்பாக இவர் 520 முதல் 518 வரை இருக்கின்ற அந்த 4 ஆண்டுகளுக்குள்ளே வாழ்ந்தவர். அவர் உரைத்ததெல்லாம் இந்த ஆலயத்தை திரும்ப கட்டுவது, முடங்கி கிடக்கின்ற எருசலேமின் வாழ்வை மீட்டெடுப்பது, கோவில்களை புதுப்பிப்பது, கடவுள் கொடுத்த வாக்குறுதிகளை மிகவும் அவர்களுக்கு விளக்கி சொல்வது, அவர்களை தூய்மைப்படுத்துவது என்று போகிறது. இந்த பகுதியினுடைய 9ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அத்தியாயம் வரைக்கும் நாம் படிப்போமானால், இவர்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த துன்பப்படுத்தின மக்களுக்கெல்லாம் கடவுளின் தண்டனை இறுதி தீர்ப்பு வரும் என்றும், உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் அந்த இறுதி தீர்ப்பிலிருந்து நீங்கள் விடைபெறுவீர்கள், வெற்றி அடைவீர்கள் என்றும் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு இறைவாக்குரைஞர் நூல். இந்த இறைவாக்கினர் தன் மக்கள் மீது அன்பு செலுத்துவதும் பொழுதெல்லாம்
அவரோடு கடவுள் இருக்கிறார் என்கின்ற உணர்வினை அவர் நிச்சயமாக பெற்றிருக்கின்றார். அவர் எப்படி சித்தரிக்கிறார் என்றால், கடவுள் சொல்லுகிறார், உன் கண்ணிலே இருக்கின்ற அந்த கருவழியை ஒருவனும் என்ன பண்ண முடியாது, தொட முடியாது. பக்கத்தில் இருக்கிறீங்களே, எனக்கு எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நான் இருப்பேன். எப்படி இருப்பீங்க? எப்படி இமைகள் இந்த கருவழியை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறதோ, நம்ம கண்ணில் நம்மளே பார்த்தோம்னா நமக்கு இமையை நம்மையே பார்க்க முடியாது. சரிங்களா? நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற, எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டே இருக்கிற, தூசு கூட விழாமல் துளைத்து கொண்டே இருக்கின்ற இந்த இமைகளை இந்த கண் இங்கே பக்கத்திலே பார்க்க முடியாது. எதிர்க்க இருக்கிறவங்களை இமையை ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம். ஆனால் இந்த கண் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்பதற்கு, இந்த கருவழிகள் பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த இமைகள் இந்த கண் அறியாத பொழுதெல்லாம் இமைத்து கொண்டே இருக்கிறது. அருகில் இருந்து கொண்டு தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தெளிவான பார்வைக்கும் பகைவரிடத்திலிருந்து மீட்புக்கும் இது செயலாற்றி கொண்டே இருக்கிறது. அதனால தான் இவர் சொல்கிறாரு, உன் கண்மணியை தொழுகிறவன் யாரை தொடுறான்? என்னை தொழுகிறான் என்று கடவுள் எடுத்துக்கொள்வார். அவ்வளோ பக்கத்தில் இருக்கிறாரு. கண்ணை ஏதோ குத்த வருதுன்னு வச்சுங்களேன், இமைக்கு பிரச்சனை இல்லை, என்னையா குத்த வருது அப்படின்னு கம்முன்னு இருக்காது. இமை தன்னை ஏதோ குத்த வருவது போல அது ஓடி வந்து மறைத்துக்கொள். இமை போலவே கடவுள் அப்படின்னு சொல்றார். இல்லை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எப்படி இமை தன்னை ஓடி வந்து மறைத்து கண்மணியை பாதுகாக்கிறதோ, அப்படி அருகில் இருந்து கொண்டு, நீ அறியாமல் இருந்தாலும் அறிந்தாலும் உன் அருகிலேயே இருந்து கொண்டு உன்னை மூடி மறைத்து கொண்டு பாதுகாக்கின்றவர் கடவுள். இவ்வளவு ஆழமான செய்தியை அந்த தோய்ந்து போன, உடைந்து போன உள்ளத்தில் இருக்கின்ற மக்களுக்கு இந்த சகரியா இறைவாக்குனர் மிக சிறப்பாக சொல்லுங்கள். நீங்கள் மகிழ்ந்துருங்க, அதை பற்றி கவலையப்படாதீங்க, உங்கள் கண்ணை வந்து பாதுகாக்கப்படும். எப்படின்னா, அங்கே எப்பொழுது இமைகள் இமைத்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு அனிச்சை செயல். நீ இமைக்கணும்னு நினச்சி நினைச்சாதான் வேற. ஆனால் நம்ம அறியாமலேயே இமைத்து கொண்டே பாதுகாப்பிலேயே எப்பொழுதும் 24/7 தூங்கும்போது மட்டும்தான் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சிலர் அப்போ கூட தூங்கும்போது கூட கணத்தாந்து தூங்குறாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி தெரியாது. ஆனால் இந்த அப்படியே மூடி மறைத்து பாதுகாக்கின்ற அளவுக்கு இருப்பதுனால அவர் சொல்கிறார், எப்படி ஃபீல் பண்ணுறார் கடவுள்னா, ஏன் உன்னை யாருன்னா தொட்டாங்கன்னா என் கண்ணை குத்துறதுக்கு அர்த்தம்டா, அது என் கண்மணியை தொடுவதற்கு அது இணையான. நான் எப்படி என்னை பாதுகாத்து என் கண்மணியை பாதுகாப்பேனோ அப்படி உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்ன வாக்குறுதியை உடைந்த உள்ளங்களுக்கு சொல்லுகின்றனர். கடவுள் எங்கே இருக்கிறார், யார் பக்கத்தில் இருக்கிறார் என்றால், இந்த இறைவாக்குறுதியருடைய வாக்குதத்தின்படியும் வரலாற்றின்படியையும் எங்கே ஒடுக்கப்படுகிறவர்களுக்காகளோ, எங்கே நசுக்கப்படுகிறவர்களுக்காகளோ, எங்கே ஓரங்கட்டப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தான் இந்த கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை நீங்கள் பார்க்க முடியும். கடவுள் அவர்களுக்காக சில குரல் கொடுக்கிறவராகத்தான் பார்க்க முடியும். கிறிஸ்து மீது எல்லாருக்கும் ஒரு கோபம். எப்படிப்பட்டவங்களுக்கு கோபம் அப்படின்னா, இந்த மத குருக்களுக்கு, தலைமை குருக்களுக்கு, அங்கே இருக்கின்ற திருமறையை ஆராய்ந்து பார்த்து ஆராய்ச்சி செய்து விளக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு, இதுவல்ல அதுவல்ல என்று தர்க்கம் செய்கின்ற, திருமறை சார்ந்தும் கடவுள் சார்ந்தும் சமயம் சார்ந்தும் தர்க்கங்களை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை பிடிக்காது. கடவுளை குமாரன்றான், இவன் வந்து நம்ம கூட இருக்க மாட்டான். ஏன்னா நாங்கள்லாம் கடவுள் வேலை செய்கிறோம். இவன்லாம் எங்கே இருக்கிறான்? இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு? அவரை அடையாளப்படுத்தும் போதெல்லாம் அவர்கள் பார்க்குறாங்க, இவர் வேசிகளோடும் பாவிகளோடும் பரியாசக்காரோடும் அந்த ஊர்லேயும் எந்த ஊர்லேயும் யாரெல்லாம் வேணான்னு நினச்சோமோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க நினச்சோமோ, யாரெல்லாம் தீண்ட தகாதவன்னு சொன்னமோ, யாரெல்லாம் தொழுநோய் உடையவன் வெளியே போன்னு துரத்தணுமோ, யாரெல்லாம் வியாதியஸ்தனோ, பெண்ணினமே ஆவாது என்று சொன்ன அந்த பெண்ணினமோ, வேற ஊருக்காரனோ, அங்கெல்லாம் தான் இவர் இருக்கிறார். அதனால் இவர் நம்மால் கிடையாது என்று அவரை கொலை செய்வதற்கு திட்டமிட்ட சமய தலைவர்கள் எல்லாம். இந்த வரலாற்றின் அடிப்படையில் நாம் பார்ப்போமானால், கிறிஸ்து தன்னை யாரோடு அடையாளப்படுத்தி கொண்டார், யாருக்கு பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னா, எங்கே மகிழ்ச்சி இல்லாத மக்கள் இருக்கிறார்களோ அங்கே பக்கத்தில் இருந்து கொண்டு ரிஜாய்ஸ், த லார்ட் இஸ் நியர் என்று சொல்லுகின்ற அந்த வாக்குறுதிகளை உறுதி செய்கிறவராக இருக்கிறார். கடவுள் உன் அருகில் இருக்கிறார், நீ மகிழ்ந்து களி கூறு என்று சொல்லுகின்ற கிறிஸ்துவை, அவருடைய வாக்கை, இந்த மிகப்பெரிய தத்துவ உண்மையை நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். சீடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரை, அவர் கூட பேசிகிட்டு இருக்கிறார். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச காலத்தில் நீங்கள் என்ன பார்க்க மாட்டீங்க. இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தேன், இப்போ நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுவேன். கொஞ்ச காலத்துக்கு பிறகு திரும்ப நான் வந்துடுவேன். இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம கூட இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இவர் என்னவா பண்ண போகிறாரு, எங்கே போக போகிறாரு, வேறு எதனா புதுசாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரா,
இவனால் வரேன்னு சொன்னவர் இப்போ இன்னும் காணோம், இப்போ திடீர்னு போகிறேன்றாரு அப்படின்னு புரியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதையும் புரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து, நான் கொஞ்ச காலம் உங்களோடு இருக்க மாட்டேன் என்று சொன்னதை குறித்து நீங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த கொஞ்ச காலத்தை பறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் மகிழ்வீர்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவாகும், நீங்கள் தந்தையிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் தயார் பண்ணுறேன். இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டார். என்னென்னா, இவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எல்லாத்தையும் அனுபவித்தோம். போறன்றார், பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ இப்போ என்ன நடக்குமோ? ஏன்னா இவர்கள் இதுவரைக்கும் எதை குறித்தும் கவலைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் கிறிஸ்துவுடன் இருந்ததனால். அதனால் இப்போ எங்கே போகிறாரு தெரியல, எப்படி போகிறாருன்னு தெரியல, சரி எப்போ வருவாருன்னு தெரியல, என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு குழம்புறதுக்கு அவர் பதில் சொல்கிறார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் போகிறத குறித்து நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்படாமல் இருங்கள், நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அப்படி சொல்லிவிட்டு, ஒருவேளை நான் இல்லாத நேரத்தில் நீங்கள் கேளுங்க, என்னுடைய திருப்பெயரினால் நீங்கள் எதை கேட்டாலும் என் தந்தை தவறாமல் நீங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாகும்படி அவைகளை கொடுப்பேன் என்று சொல்லுங்கள். நாம் படிக்கலாம். யோவான் நற்செய்தி நூல் 16ஆம் அத்தியாயம் 23ஆம் வாக்கியம். அந்த நாளில் நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், என்னுடைய திருப்பெயரினால் நம்முடைய தந்தையிடத்தில் கேட்டுக்கொள்கிறீர்களோ, என்னென்ன கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என்னுடைய திருப்பெயரினால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் அவைகளை அடைந்து தீர்வீர்கள். என்னன்னா, இவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, இவங்க இது வரைக்கும் கேட்கவே இல்லை அப்படி. நீங்கள் கூட இருக்க ஏன் கேட்கல? சீடர்கள் என்கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்கலப்பா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிற அளவுக்கு நடந்திருக்கிறாங்க. ஏன்? எதனால் அவங்க ஒன்றும் கேட்கல? எல்லாமே கிடச்சிருது. இவர் கூட இருக்கிறார். ஒரு முறை திருமுறையில் நான் படிக்கும்போது சீடர்கள் வந்து கேட்பாங்க, ஒரு மற்ற சீடர்கள், யோவானுடைய தீர்க்கதரிசனுடைய சீடர்கள் எல்லாம் உபவாசம் இருக்கிறார்கள், மற்றவங்களாம் அந்த உபவாசத்தை கடைப்பிடிக்கிறாங்க, உங்கள் ஆட்கள் வந்து உபவாசமே பண்ணுறது இல்லையே என்று கேட்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மணவாளன் தன்னோடு இருக்கும்போது யாருன்னா சாப்பிடாமல் இருப்பானா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளை தோழனாக இருக்கிறவன் போய் பட்னியாக இருப்பானா? அதனால் நான் இல்லாத நாள் வரும், அப்போ அவங்க இருப்பாங்க, இருக்கும்போது அவங்க நிறைய சாப்பிட்டு இருக்க வேண்டியதான் என்று அந்த உபவாசத்தை குறித்து வேறொரு கருத்தை சொல்வார். அந்த கடவுளை சன்னிதானத்தில் கிறிஸ்துவோடு இருக்கிறவர்களுக்கு இப்படி உபவாசித்து ஏதோ ஒன்றை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இதுவரை நீங்கள் ஒன்றுமே கேட்கவில்லை. சரி, ஒருவேளை ஐயோ நான் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, என் தந்தையிடத்தில் கேளுங்கள், இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்னு கேளுங்க, என் பேரை யூஸ் பண்ணுங்க, அவர் எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவாய் இருக்கும்படி தருவார். மகிழுங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவாகும்படி அவர் உங்களுக்கு தருவார். நிறைய நேரங்களில் நமக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கறது தெரில, வேறு மாதிரி கேட்டுருக்கிறோம், ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறோம், அவருடைய உறவுகளை நாம் புரிந்து கொள்வதில்லை. சமீபத்தில் ஒருவர் எழுதினார், ஆலயத்தின் வாசலில் நின்று கொண்டு வசதியாகிறவங்களாம் உள்ளே பிச்சை எடுக்கிறான், வசதி இல்லாதவன் வெளியே பிச்சை எடுக்கிறான். அதை படித்ததுமே ஒரு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமாம் இல்லை, நம்மெல்லாம் பிச்சைக்காரங்க, யார்கிட்ட கையேந்து ஐயா சாமி இன்றைக்கி எதனா போட்டுரு அப்படின்னு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்போம். வெளியே போகும்போது அவன் கேட்பான், அவனுக்கு ஒன்றும் போட மாட்டோம், அவ்வளோதான் விஷயம். இங்கே வாங்கி நான் அங்கே போடுறதில்லை. வசதி உள்ளவர்களும் வாய்ப்பு மிக்கவர்களும் படித்தவர்களும் அறிவாளிகளும் உள்ளே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமில்லை என்று ஓரம் கட்டப்பட்டவர்கள்லாம் கேட்டுக்கு வெளியே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்றது கடவுள் உனக்கு என்ன செய்யணும்? நீங்கள் இல்லாத போது நான் என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே சொன்னல, அந்த உதாரணத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளை தன் ஆசிரியருடைய கற்பித்தலின்படி, தன்னுடைய பெற்றோர் கற்பித்தலின்படி என்னென்ன செய்தால் சைக்கிள் நல்லா ஓட்டலாம், அல்லது ஓடி போய் 100 மீட்டர்ஸில் ஜெயிக்கலாம், அல்லது ஹர்டில்ஸ் தாண்டலாம், ஹை ஜம்பெல்லாம் தாண்டி ஈஸியாக தாண்டிடலாம் அப்படின்னு நினச்சி என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கும்போது உள்வாங்கி கொண்டதோ, அவைகளை செயலாற்றும்போது தானாகவே மிக சிறப்பாக முதல் வெற்றியை அது பெறுகிறது. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று கற்பித்த பொழுதெல்லாம் யாரெல்லாம் அந்த கற்பனைகளை கை கொண்டிருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் செய்யும் பொழுது இந்த வெற்றி என்பது மிக சாதாரணமாக கிடைக்கிறது. அந்த வெற்றிக்கு பின்னால் மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது.
அந்த வெற்றி பெறுகின்ற குழந்தையுடைய பெற்றோர் கைத்தட்டி மகிழ்வார்கள், கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மகிழ்வார், அங்கே வேடிக்கை பார்க்கிறவர்கள் எல்லாம் மகிழ்வார்கள், உறவுகள் எல்லாம் மகிழும், அவருடைய வகுப்பு மாணவர்கள் மகிழ்வார்கள். அந்த வெற்றியிலே மகிழ்ச்சி கொள்கிறவர்கள் இன்னும் ஆச்சரியமாக பார்த்தீங்கன்னா அந்த போட்டியிலே பங்கேற்க முடியாதவர்களெல்லாம் மகிழ்வார்கள். கால் உடைந்து கை உடைந்து நடக்க முடியாதவர்கள் எல்லாம் கூட என் ஃப்ரெண்டு ஜெயிச்சிட்டான் அப்படின்னு கைத்தட்டி சந்தோஷப்படுவாங்க. அவர் பெறுகின்ற அந்த சுவையான மகிழ்ச்சி அறியாமலேயே எல்லாருக்கும் பகிரப்படுகிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம், நான் இருக்கிற ஓடுன்னு சொன்னார்ல, அவர் ஏற்கனவே அவர் சொல்லி கொடுத்தாருல்ல அந்த பாடம், அதை செயல்படுத்துச்சுல்ல அந்த பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான். நான் இருக்கிறேன்னு சொன்ன கடவுள் மோசேயிடம் சொல்லும்போது பேரை கேட்கும்போது சொன்னார், நான் இருக்கிறேன் போயேன் அப்படின்னார். இங்கேயும் சொல்லுகிறார், நான் கொஞ்ச நாள் இல்லாத மாதிரி இருக்கும், பட் உங்கள் கூட தான் இருப்பேன், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நான் உங்களோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். ஆகவே வருகின்ற இந்த கிறிஸ்துவை, நம்மோடு இருக்கின்ற கிறிஸ்துவை, இம்மானுவேலரை, நம் அருகில் இருக்கிறவரை அடையாளம் கண்டுகொள்ள, அவர் நம்மை எப்படி காப்பார் என்பதை புரிந்து கொள்ள, அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த மகிழ்ச்சியினுடைய நிறைவை நாம் எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னா, தெசலோனிக்கர் கடிதத்தில் நாம் படித்தோம். தெசலோனிக்கர் திருச்சபைக்கு எழுதின அந்த திருமுகத்திலே, சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உழைத்து ஆண்டவரின் பெயரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த திருச்சபையாருக்கு அவர் சொல்கிறார், உங்ககிட்ட ஒர்க் பண்ணாங்கல்ல, இந்த நற்செய்தியை குறித்து உங்களோட சொன்னாங்கல்ல, அந்த பிள்ளைகள் அவங்க தான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடங்கள், அதன்படி நீங்கள் நடவுங்கள். அவர் அதை நடக்கும் பொழுது நீங்கள் மிக மிக சிறப்பான அந்தஸ்தை பெறுவீர்கள். பெற்ற பிற்பாடு என்ன பண்ணணும் அப்படின்னா, 14ஆம் வாக்கியத்தை நான் படிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அத்தியாயம் 14ஆம் வாக்கியம். மேலும் அன்பானவர்களே, நான் உங்களுக்கு உரைக்கின்ற இந்த உரை என்னவென்றால், புத்தி இல்லாதவர்களுக்கு அல்லது அறிவு இல்லாதவர்களுக்கு நீங்கள் அறிவு புகட்டுங்கள், திடனற்றவர்களை நீங்கள் தேற்றுங்கள், பலவீனமான மக்களை நீங்கள் தாங்குங்கள், எல்லாரோடும் நீடிய பொறுமையோடும் அந்த மக்களுடைய வாழ்வை புரிந்து கொண்டு நன்மை செய்கிறவர்களாகவும் இருங்கள். எப்போதும் நன்மை செய்கிறவர்களாக நீங்கள் இருங்கள். இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகின்ற விஷயம் தான். அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்து பெறுகின்ற மகிழ்ச்சியில் நிலைத்திருத்தல், அதோடு நிற்காம இது அருகில் இருக்கிறார், அவர் சொன்னார், அதனால் நாங்கள் செய்கிறோம் என்று அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்ற விஷயம். தொடர்ந்து நாம் அதை படிப்போமானால், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இன்றைய சூழலிலும் இன்றைய சூழலிலும் கடவுளுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருங்கள். உங்களுக்காக கிறிஸ்து வழியாய் கடவுள் நம்மிடத்தில் சொல்லுகின்ற அவருடைய உள்ளத்தின் செய்தி இதுதான் என்று அவர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியாக இருங்க, இந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்குங்க. ஏன்னா அவர் பக்கத்தில் இருக்கிறார். அருகில் இருக்கின்ற கடவுளை கண்டுபிடிப்பதற்கு, தேடுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த பிள்ளை ஜெயிக்கணுன்றதுக்காக அந்த கோச்சே ஓடி போய் ஜெயிக்க போகிறதில்லை. நம்முடைய வாழ்க்கை அப்படி தான். கற்றுக் கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர், உனக்காக நான் செய்து முடிச்சிடுவேன். நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, நான் அப்படியே நிற்பேன், என் ஆண்டவர் செய்து முடிச்சிடுவார் இல்லை, நான் போய் அப்படி கை நீட்டுவேன், அவர் அப்படியே வானத்துலேருந்து கொட்டிடுவார், நான் கொண்டு போய் அந்த பக்கம், இப்படி போதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நீ வா, நீ கேளு, ஆண்டவர் அப்படியே செய்வார். கிடையாது. ஆண்டவர் உன் மூலமாக என் மூலமாக மற்றவனுக்கு செயல்படுகின்ற வல்லமை உடையவர். அவர் நேராக செய்கிறதெல்லாம் மேஜிக் ஆகிடும். அவர் நேராக செய்கிறதெல்லாம் மந்திரம் மாந்திரிக மாதிரி ஆகிடும். அவ்வளோ கீழ்த்தரமான கடவுள் நம்முடைய கடவுள் அல்ல. சரிங்களா? அவர் சிறப்புக்குரிய கடவுள், இயக்கி பார்த்து மகிழ்ச்சி அடைகிற கடவுள். ஒரு குழந்தையை வளர்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், நடக்க கற்று தருவோம். அந்த நடைவண்டி, அப்புறம் நம்முடைய விரலை பிடிச்சி நடக்கிறது, அப்புறம் அதை தாண்டுறது, இப்படியெல்லாம் பார்க்கும்போது குழந்தைய வச்சுக்கிட்டு தூக்கிட்டு அப்பா தாண்டினே இருந்தாருன்னு வச்சுங்களேன், கடைசி வரைக்கும் எத்தனை வயசு வரைக்கும் தாண்டுவார்? நீர் நானே நடக்கிறேன் அப்படின்னு தூக்கி வச்சுட்டான்னு வச்சுங்களேன், எவ்வளோ வயசு வரைக்கும் தூக்கி வச்சு நடப்பார்? அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி இருக்குமா? இந்த தகப்பனார் மகிழ்வார் எப்படின்னா, அந்த குழந்தை தாய் மகிழ்வாள் எப்படின்றால், அந்த குழந்தை எழுந்து நின்று தவறி விழும்பொழுது கரம் பிடித்து ஒரு லைட்டாக ஒரு பேலன்ஸு, ஒரு சின்ன சப்போர்ட்டு, அப்புறம் அது நிற்கும், அது புரிஞ்சுக்கும் அந்த பேலன்ஸை, அதுக்கப்புறம் அது இயங்கும். இப்போ எப்படி ஓடுது பாறேன் அப்படின்னு நினச்சி பார்க்கின்ற தாயை போல, தகப்பனாரை போல கடவுள் நம்மை தட்டிவிட்டு அவர் நாம் இயங்கி கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து மகிழ்கிறவர்.
உனக்கு பதிலாக நானே போகிறேன் அப்படின்னு நடந்து அம்மா அங்கே போயிட்டு அது வரைக்கும் போயிட்டாங்கன்னா என்ன மகிழ்ச்சி இருக்கும்? யாருக்குமே குழந்தைக்கும் மகிழ்ச்சி இருக்காது, வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்காது, பெத்த தாய்க்கும் மகிழ்ச்சி இருக்காது. குழந்தை தானாக ஓடி கற்றுக் கொடுத்தபடி நடப்பதும் ஓடுவதும் விளையாடுவதுமாக இருப்பதை பார்த்து ரசிப்பதில் இருக்கின்ற மகிழ்ச்சி தான் கடவுளுக்கும் இருக்கின்ற மகிழ்ச்சி. அவர் நம்முடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கின்ற எல்லா செயல்களும் சரியாக செய்கிறோமா என்று பார்த்து மகிழ்கின்ற கடவுள். ஆனால் பக்கத்தில் இருக்கிறாரு, நாம் செயல்படவும் மகிழவும் அவர் உதவி செய்கிறார். நீங்கள் கேளுங்க, சோகமாக இருக்காதீங்க, இல்லாத போது கேளுங்க, நிச்சயமாக தருவேன். நான் தரத்தை காட்டில் என் தந்தை என் பெயரை சொன்னால் அதிகமாக தருவார் என்றெல்லாம் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கின்ற கடவுள். ஆகவே அவர் அருகில் இருப்பதனால் அவரை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக அவர் இருக்கிறார், நான் ஜெயிச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி அருகில் இருப்பதனால் எல்லாம் கிடைக்கும் என்று மகிழ்ச்சி கொள்ளுகின்ற விஷயம். அவர் அருகில் இருப்பதனால் நான் நினைப்பதெல்லாம் கிடைக்கும் என்று மகிழ்கின்ற அந்த செய்தி. காலையில் கூட ஒரு உதாரணம் சொன்னேன். கிராமத்தில் இருக்கும்போது ஒரு வாலிப தம்பி இறைச்சி விரும்புகிறவர். எங்கன்னா ஃபங்க்ஷன் போனால் அவர் என் பக்கத்தில் உட்காந்துவார். ஐயா உங்கள் பக்கத்தில் உட்காந்தா சாதாரணமாக எல்லாமே கிடைக்கும். ஏன்னா ஐயருக்கு போடுவாங்கல்ல, நீங்கள் எப்படியும் நீங்கள் சிக்கன் சாப்பிட மாட்டீங்க, அதனால என்ன போடுவோம், உங்களுக்கு போடுறதெல்லாம் எனக்கு தான் கிடைக்கும். அந்த சர்வ் பண்ணுறவரை பார்த்துட்டு சொல்லுவார், அவர் கிட்ட அவர் என் இலையிலேருந்து அவர் இலைக்கு இந்த சிக்கன் பீஸ்லாம் போயிட்ட பிறகு இவர் என்ன பண்ணுவார், ஐயா வைக்கல அப்படின்வார். ஐயா கிட்ட இருந்தால் என்ன அது எல்லாமே அவருக்கு தான், அவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். இங்கே உட்காந்தா அருகில் இருப்பதால் எல்லாமே எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்து அனுபவித்து கொண்டிருக்கின்ற அந்த மகிழ்ச்சி நம்ம கடவுளோடு இருந்தால் கிடைக்கும் சார். அவருக்கு எல்லாம் போடுவாங்க, கடவுளுக்கு எல்லாம் வந்து சேரும். அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவர் சாப்பிட போகிறதில்ல, தல்வார். சரிங்களா? அதனால தான் 50ஆம் சங்கீதத்தில் நான் படிக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீ எதோ எனக்கு ஆடு வெட்டுறேன் மாடு வெட்டுறேன் அதை கோழி வெட்டுறேன் எல்லாம் சொல்கிறிய, டே எல்லாம் எந்து இல்லை, எனக்கு தேவைன்னா நான் வெட்டி சாப்பிட்டுக்க மாட்டேன். நீ தான் பெருசாக வந்து அதை வெட்டி நான் வந்து சிக்கன் 65 பண்ணித்தரேன், நான் கபாப் பண்ணித்தரேன், நீ தான் எனக்கு பண்ணுறது, எல்லாமே என்னுடையது தானே, நான் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் அந்த சங்கீதத்தை படித்து பாருங்களேன், நாம் எவ்வளோ கடவுளுக்கு முன்னாடி முட்டாள்தனமாக நடந்துருக்குறோன்னு. அவருக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஐயோ நான் கொடுத்துறேன் சாமி, டே யார் இருந்து எடுத்து யாருக்கு கொடுக்குறேன், உனக்கு நான் வச்சுருக்கேன், நீ சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சூப்பராக வச்சுக்கிறீங்க சாமின்னு சொல்லிட்டு போயிடணும். சரியா? எல்லாத்தையும் அனுபவிச்சு ஃபஸ்ட் கிளாஸ் சாமி எனக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருக்கீங்க அப்படி சொல்லிட்டு போயிடணும். அவருக்கு கொடுக்குறேன்றதெல்லாம் சும்மா பேச்சு. அவன் சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிறான், இந்த இயற்கையும் அதில் இருக்கின்ற எல்லா படைப்புகளும் இருக்கின்ற மொத்த காரியங்களும் ஆடு மாடுகளும் நினச்சா நான் எதை வேணாலும் சாப்பிட முடியும், சாப்பிடணும்னு நினச்சேன்னா நீ ஒன்றும் எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை, நான் அருகில் இருக்கிறேன், நீ மகிழ்ந்து களி கூறு என்று மற்றவர்களுக்கு அதை நீ கேளுங்களேன் தருவேன் என்று சொல்லுகின்ற உறுதிப்பாட்டை சொல்லுகின்ற இறைமகன் நம்மோடு இருக்கிறார். மகிழ்ச்சி கொள்வோம், அவருடைய செயல்படி நடப்போம், அவர் திட்டங்களை செயலாக்குவோம். மகிழ்ந்து களி கூற கடவுள் உதவி செய்திருக்கிறார், அதை நம்புவோம். எப்பொழுதும் அவருடைய உண்மையான தொண்டர்களாக இருப்போம். கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். யாவரும் எழுந்து நம்முடைய பற்றுறுதியை திருத்தூதுவர் பற்றுறுதி அறிக்கை மூலமாக அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாதை உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமணத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பசுவையும் பசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த பற்றுறுதி நாம் நிலைத்திற்கு கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். அமர்வோம். திருச்சபைக்குரிய அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்போம். அறிவிப்புகள். இன்று புதுமண தம்பதியாக வருகை புரிந்துள்ள திரு அரவிந்த் தேவா திருமதி ரூபாகரன் அவர்களை திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் 2ஆம் ஆராதனை காலை 8:30 மணிக்கு நடைபெறும். இன்று ஆல்டருக்கு மலர் கொடுத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
25/12/2020 வெள்ளிக்கிழமை கிறிஸ்மஸ் முதல் ஆராதனை காலை 4:30 மணிக்கு நடைபெறும். ஆராதனைக்கு பின் அனைவருக்கும் கேக் வழங்கப்படும். இரண்டாம் ஆராதனை காலை 9 மணிக்கு நடைபெறும். கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டுக்கான ஆலய அலங்கரிப்புக்கான சிறப்பு காணிக்கை கவர் ஆலய வாசலில் வைக்கப்பட்டுள்ளது. அதனை எடுத்து சிறப்பு காணிக்கை படைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு ஆலய மின்விளக்கு அலங்கரிப்புக்கான ஒரு நாள் செலவு ரூபாய் 1500. இதற்கான காணிக்கையை விருப்பம் உள்ளவர்கள் வழங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 13/12/2020 முதல் 19/12/2020 வரையான இன்று திரு ஏ. துரைராஜ், செல்வி பி. பிரியா. 21/12/2020 திருமதி கிறிஸ்டபல் ஜெபக்கனி, திருமதி ஏஞ்சலினா பிரான்சிஸ், திரு எம். ராஜேந்திரன், செல்வி டி. யூனிஸ் வெரோனிகா. 23/12/2020 திரு ஞான்ராஜ், திரு ஜே. தங்கசாமி. 24/12/2020 திருமதி ஷீலா ராஜாத்தி. 25/12/2020 திருமதி வி. ஜெனிஃபர் பவளமேரி, திருமதி கிறிஸ் மார்டினா. 26/12/2020 திருமதி கனிமொழி. இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 23/12/2020 திரு எம். ராஜேந்திரன், திருமதி கெர்சியால் தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை சென்னை பெராயம் சகல திருவல்லிக்கேணி சகல பரிசுத்தவான்களின் ஆலயத்தின் அங்கத்தினர் திரு அன்பையன், திருமதி பிரேமலதா தம்பதியின் மகன் செல்வன் பிரேம் பிரதீப் என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை கன்னியாகுமரி பேராயம் புதுப்பாக்கோடு குருசேகரம் சிங்களர் நினைவு ஆலயத்தின் உறுப்பினர் திரு பி. டைட்டஸ், திருமதி ஷோபனா தம்பதியின் மகள் செல்வி ஷீபா டைட்டஸ் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இந்த தூய திருமண நிலையில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடிக்கு நியாயமான காரணம் உங்களில் யாருக்காவது தெரியுமானால் அதை சபை போதகருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. இறைவேண்டல் செய்வோம். அன்பின் நிறைவா, மீண்டுமாக உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நீர் துவக்குகிறவர், வடிவமைக்கிறவர், வாழ்த்து கூறுகிறவர், வாழச் செய்கிறவர்.
இந்த நாளிலும் பிறந்தநாள் காணுகின்ற சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் ஒரு சமூகத்தில் நாங்கள் நிறுத்துகின்றோம். உம்முடைய அருள் தொடர்ந்து அவர்கள் மீது பொழிய நன்மைகளால் நிரப்பப்பட நாங்கள் வேண்டுகிறோம். நீர் எப்பொழுதும் மாறாத இரக்கம் கொண்டவர். இந்த பிள்ளைகள் உம்மை அடையாளம் கண்டுகொள்ள அருள் தாரும். திருமணத்துக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரேம் பிரதீப்காக, அவர் மணக்கிருக்கின்ற ஷேபா டைட்டஸ்க்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை திருமண வாழ்க்கையில் இணைக்கும் பொழுது உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஆலயத்திலே வாக்குறுதிகளை கொடுத்து ஒருவர் ஏற்றுக்கொண்டு இந்த திருமணத்திலே இணைவதனால் கடவுள் ஆசீர்வதித்தார் என்ற சாட்சியை பகர்வதற்கு எல்லா நன்மைகளும் இது முதற்கொண்டு தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் எடுத்திருக்கின்ற திருமண ஒழுங்குகளை சிறப்புடன் செய்வதற்கு கர்த்தர் உமது கரத்தை நீட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் சுவாமி, எங்கள் அனைவரையும் சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். நம்முடைய கிறிஸ்துமஸ் வழிபாடு 4:30 மணிக்கு விடியற்காலையில் நடைபெறும். இரண்டாம் வழிபாடு 9 மணிக்கு நடைபெறும். ஏற்கனவே இருக்கின்ற சட்டத்திட்டங்களின்படி நாம் அனுமதிக்கப்படுகிறோம் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் இந்த வழிபாட்டிலே எந்த இடையூறுகளும் எதிர்நோக்கப் போவதில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். நம்முடைய மீறுதலினால் எந்த குற்றச்சாட்டுகளும் வழிபாட்டிலே நுழையக்கூடாது என்று நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். திருச்சபைக்கு எந்த கெட்ட பெயரும் இல்லாதபடி வழிபாடுகளை நடத்துவதற்கு, குறிப்பாக வாலிப பிள்ளைகள் இந்த கிறிஸ்மஸ் வழிபாட்டுக்கு வரும்போது வாகனங்களை சாலையிலே ஒழுங்காக ஓட்டி கொண்டு வரலாம். மகிழ்ச்சியிலே ரொம்ப ரேஷ் டிரைவிங், ரோடு ஃபுல்லாக அளந்துட்டு வர்றது அதெல்லாம் தவிர்க்கவும். ஆலயத்துக்கு போகிறோம் என்பதை மற்றவர்கள் பார்ப்பது சிறப்பாக இருக்க வேண்டும் இல்லையா? அதனால் உங்களுடைய மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது வீதிகளிலே சாலைகளிலே அவைகளை சரியாக கடைபிடிக்க அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு தான் வரணும். முடிஞ்சால் க்ளவுஸும் போட்டு வரலாம். வெளியே இருக்கின்ற சானிடைசர் இப்போ ஏற்கனவே வழிபாட்டுக்கு வந்து கொண்டவர்களுக்கு தெரியும். அங்கே வந்து நம்முடைய உடல் வெப்பத்தை அளவிட்டு பதிவு செய்து உங்களுடைய பெயர்களை, உங்களுடைய அலைபேசி எண்ணை பதிவு செய்துவிட்டு கைகளை அந்த தூய்மைப்படுத்துகின்ற மருந்தின் மூலமாக தூய்மைப்படுத்தி கொண்டு உள்ளே வந்து அமரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இடைவெளி சரியாக நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இவைகளை மனதில் கொண்டு புதிதாக அந்த நாளிலே வழிபாட்டுக்கு வர வேண்டும் என்று வருகிறவர்களுக்கு நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே 4:30 மணிக்கு முதல் வழிபாடும் 9 மணிக்கு இரண்டாம் வழிபாடும். இரண்டாம் வழிபாட்டில் மட்டுமே நாம் மற்ற சிறப்பு காரியங்களை செய்ய முடியும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கேக் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம காஃபியெல்லாம் வைக்கல, ஏன்னா அது இங்கே பரிமாற முடியாது. நம்ம கும்பல் சேருவோன்றதுனால இந்த இடைவெளிகளை நாம் கடைபிடிப்பதற்காக காஃபி ஒழுங்கு செய்யப்படவில்லை. கேக் ரேப் பண்ண கேக், அது சுத்தமாக மூடி மறைக்கப்பட்ட கேக் துண்டுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் அதை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடவுளுக்காக கொடுக்கின்ற காணிக்கைகளிலே நீங்கள் உற்சாகமாக இருக்கும்படி அன்போடு உங்களை அழைக்கின்றேன். 302வது கீர்த்தனை பாடலை நாம் பாடும்போது நம்முடைய காணிக்கைகளை நாம் அர்ப்பணிப்போம். கீர்த்தனை 302, ஆனந்தமே ஜெயா ஜெயா, அந்த மகிழ்ச்சி கொண்டாடுகிற பிள்ளைகளாக நாம் நம்மை அர்ப்பணிப்போம். அப்போது நம்முடைய காணிக்கைகளை நாம் அருகில் இருக்கின்ற பெட்டிகளில் போடலாம். ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவரும் ரட்சகநாதன் நம்மை, ஞான ரட்சகநாதன் நம்மை இந்த நாள் வரை ஞானமதினில் காத்தார். புகழ் ஆனந்தமே ஜெயா ஜெயா, அகமகிழ்ந்த அனைவர் பாடிடுவோம். சங்கு கனம் வளர் செங்கோலார சிவன் தளராதுல கிறிஸ்தானவராம். எங்க
எங்கள் இரட்சகரேசு நம்மை, எங்கள் இரட்சகரேசு நம்மை வெகு இரக்கம் கிருபையுடன் ரட்சித்ததார் புகழ் ஆனந்தமே. ஜெயா ஜெயா அகமகிழ்ந்த அனைவரும் பாடிடுவோம். முந்து வருடமதினில் மானுடரில் வேகு போக கஸ்திகள் அதிலேயுழலும் தந்து நமக்குயிருடை உணவும் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளை மீண்டுமாக உம்மை துதிக்கிறோம். நீ தந்த வாழ்வு மிக மிக சிறப்பாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. எல்லா நேரங்களிலும் நீ எங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறீர். உமது பிள்ளைகளாக பாதுகாக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். படைத்திருக்கின்ற காணிக்கைகளை நீர் உம்முடைய திருப்பெயர் மகிமைக்காக நாங்கள் பயன்படுத்த உற்சாகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். குறிப்பாக இல்லத்தில் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கின்றோம். பெரியவர்கள், இங்கே வர தடைப்பட்டிருக்கின்ற பெரிய வயதானவர்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேற்றும் முது அன்புக்குள்ளாக வழிநடத்தும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே மகிழ்ச்சி பொங்குகின்ற கடவுள் என்னோடு அருகில் இருக்கிறார், நான் மகிழ்ந்து களி கூறுவேன் என்று உறுதி செய்து கொள்ள ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். இதோ இந்த திருச்சபை முழுவதும் உம்முடைய ஆட்சி நிறைவாயிருக்கட்டும். எங்கள் உள்ளங்களை நீ மாற்றும். புதிய அனுபவங்களை தந்திரலும். இடையூறுகளும் இடைபாடுகளும் வரும்பொழுதெல்லாம் காத்து கொண்ட கடவுள், வருகின்ற நாட்களிலும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது நீர் எங்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனி திருப்பெயரை வேண்டிக் கொள்கிறோம். வாழ்வு தருகின்ற நல்ல கடவுளே, ஆமேன். தாயும் தந்தையுமான கடவுள் என்பும் மைந்தராக இயேசுவிலும் தூய ஆவியின் கூற்றமும் வழியிடத்திலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் நம்முடைய வாழ்வோடும் பணிகளோடும் இன்றும் மீண்டும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. தோடி ஆடி
லோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட புறப்பட்டு போய் வாழ கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.